ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கிணறை பற்றி படிப்பீங்க, 16ஆம் நூற்றாண்டு கிணறு படிப்பீங்க. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளரி கிணறு பற்றி நிறைய பேர் தெரியாது. சுஸ்திக் வடிவ கிணறு இது திருச்சியில் இருக்கு. இப்போ நமக்கு முதல்ல இப்போ சொன்ன மாதிரி உலக வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதை விட தமிழ்நாட்டு வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேர்களுடைய ஆழத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த வேர்களுடைய உலகளாவிய பரவலை பற்றி நமக்கு ஒரு புரிதல் உண்டாகும். அடுத்து இதான் நான் சொன்ன வணிக கல்வெட்டு. இங்கே யாராவது கொங்கு நாட்டு ஆள் யாராவது இருந்தாலும் தயவுசெய்து அடுத்த முறை இங்கே கோயம்புத்தூருக்கோ திருப்பூருக்கோ ஈரோடுக்கோ போகிறப்ப இந்த கோயில் கல்வெட்டை படித்து பாருங்க. 42 வணிக குழுக்களை கொண்டு உலகம் முழுவதும் இயங்கிய ஒரு தமிழ் சமூகம். எந்தெந்த நாட்டிலேயே வந்து பொருள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நெல்லியை வந்து வெளியில் தான் கொண்டு வராங்க, கரும்பியே வந்து எங்கேயோ இருக்க மாணவ தேசத்தில் தான் கொண்டு வராங்க. பல பொருட்கள் இன்றைக்கி கூட நீங்கள் சாமி கும்பிட்ற நாகலிங்க பூ வந்து பெருவூர்லேருந்து தான் வந்திருக்கு. தென் அமெரிக்காவிலேருந்து வர ஒரு மரத்தை ஒரு பூவை நம்ம வந்து இன்றைக்கி நம்முடைய கடவுளாக கும்பிட்டுருக்கோம். அதாவது இன்றைக்கி கூட புளி வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த புளியை நம்ம இங்கே குடம்புளியை மறந்துட்டு அந்த புளி நம்முடைய மிக முக்கிய உணவாக வச்சுருக்கோம். அடுத்து அதே சமயத்தில் நம்முடைய சம்பாபாதி என்று சொல்லக்கூடிய கடவுளின் பெயரில் இன்றைக்கி சம்பா நாடு உங்களுக்கு தெரியும், வியட்நாம், கம்போடியா, அங்கே இருக்க அரிசியை தான் நம்ம சம்பா அரிசின்னு சொல்கிறோம், தெரியுங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரிசாவில் பச்சரிசி வந்து அருவா சாவல் சொல்லுவாங்க. அருவா சாவல்னா தமிழர்களுக்கு அறுவர் என்ற ஒரு பெயர் இருந்தது. அறுவர் என பயந்தோடினன்ட்டு கலிங்கத்து பங்கில் சொல்லுவாங்க.